மனித வாழ்க்கையில் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழவே விரும்புகிறோம். ஆனால் அப்படி நம்மில் பலரால் வாழ முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் வாழ்வியல் நெறிகளை பலர் அறியாமல் இருப்பதுதான் என்று கூறுகிறார் பிரபல தன்முனைப்பு பேச்சாளர் ரேகோ ராசு. விண்வெளி மக்கள் டிவிக்கு அவர் வழங்கிய செய்தியில், உலக தமிழர்கள் அனைவரும் திருக்குறள் கற்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றார். வாழ்க்கையில் வெற்றி என்பது 3 அம்சங்களை உள்ளடக்கியது என்றும், அவை மகிழ்ச்சியோடு வாழ்வது, உடல் நலம் காப்பது மற்றும் பொருளாதார மேம்பாடு கொண்டிருப்பது என்பதாகும். இந்த 3ஐ பற்றியும் 2000 வருடத்திற்கு முன்பாக வள்ளுவம் நமக்கு சொல்லியிருக்கிறது. உழைப்பும் ஒழுக்கமும் ஒரு மனிதனை மேம்படுத்தும். தனி மனித வாழ்வில் நாம் யாராக இருந்தாலும், ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு கணவனாக, மனைவியாக, தொழிலதிபராக, இன்னும் நாம் எதை சார்ந்து இருந்தாலும் நம் மீது நமக்கு விழிப்புணர்ச்சி வேண்டும். இதைத்தான் உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னார் சாக்ரட்டிஸ். நமது திருக்குறள் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறிகளை நாம் அறிந்து வாழ்ந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எது நமக்கு வேண்டும் என்று நாம் ஏங்குகிறோமோ, அதுவெல்லாம் நம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக நமக்கு கிடைக்கும். ஆகவே திருக்குறள் கற்போம், வாழ்க்கையில் வெல்வோம் என ரேகோ ராசு அறிவுறுத்தினார். வணக்கம் நண்பர்களே. மனித வாழ்க்கையிலேயே நாம் எல்லாருமே வெற்றி அடையவே விரும்புகிறோம். வெற்றி என்று சொன்னால் அது 3 கூறுகளை உள்ளடக்கியது. ஒன்று, நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். 2வது, பொருளாதாரத்தோடு வாழ வேண்டும். 3வது, உடல் நலத்தோடு வாழ வேண்டும். பொதுவாக இது மனித வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவையான ஒன்று என்று சொல்வார்கள். இந்த வெற்றிகளை பெறுவதற்கு நாம் பல்வேறான நிலைகளில் பல செய்திகளை அறிந்து கொள்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் நாம் எல்லோரும் திருக்குறள் வகுப்பு, அதாவது திருக்குறள் படிக்க வேண்டும் என்பதுதான். இந்த திருக்குறளை படித்தால் மட்டுமே ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான எல்லா செய்திகளையும் புரிந்து கொள்ள முடியும் என்பது உலக தமிழர்கள் மனதிலே நீக்கமற நிறைந்திருக்கிற ஒரு செய்தியாகும். நீங்கள் திருக்குறள் படிக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த 4 வருடங்களாக இந்த திருக்குறள் வகுப்பை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு மணி 8க்கு நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். கம்பார் கனிமொழி குப்புசாமி ஐயா அவர்கள் இந்த வகுப்பினை நடத்துகிறார்கள். நான் ஏற்பாடு செய்து உலகம் முழுவதும் இந்த திருக்குறள் வகுப்பிலே மக்கள் கலந்து கொள்கிறார்கள். திருக்குறளிலே என்ன இருக்கிறது என்று சிந்திக்கவே வேண்டாம். நீங்கள் தந்தையா, தந்தை மகர் காட்டும் நன்றி அவைத்து முந்தியிருப்ப செயல் என்று ஒரு தந்தை எப்படி செயல்பட வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு மகனா, மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் அங்கே இருக்கிறது. அதே போல பொருளாதாரமா செய்க பொருளை என்கிறார் வள்ளுவர். அதே போல எல்லாமும் மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரனால் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்கிறார். என்னை பொறுத்தமட்டில் மனித வாழ்க்கையிலே நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் அடைய முடியும் என்று உறுதியாக சொல்கிறது திருக்குறள் நூல். திருக்குறளை எடுத்து நீங்களாகவே படித்தால் ஒரு கால் உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியாது. திருக்குறளில் இருக்கக்கூடிய 1330 அதிகாரத்தையும் வாரம் ஒரு அதிகாரம் என்ற ஒரு நிலையில் நம்முடைய உரையாசிரியர் அங்கே 10 திருக்குறளுக்கும் விளக்கம் சொல்லுவார். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய குடும்பத்தாரும் அதை நீங்கள் திருக்குறளை பயின்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நாம் தொடர்பில் இருப்போம். ஆர்வம் உள்ளவர்கள் இந்த விண்வெளி தொலைக்காட்சியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த திருக்குறள் வகுப்புக்கான அந்த லிங்கை எங்கே கிடைக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இணைந்து செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.